ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரிஸ் கிராஸ் ஸ்டிச் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி எப்போதும் மாதிரி த்ரெட்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. பிடிச்சி போட்டு எப்போதும் மாதிரி நம்ம எப்போதும் எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ அதை ஃப்ரேம் கடியில் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு இப்போ கீழேருந்து லூப் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இப்போ சின்னதாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க. லாங் செயின் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த சைஸ்க்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அதை லெஃப்ட் சைடாக இது பண்ணிக்கோங்க. நான் லாக் பண்ணாமல் தான் பண்ணுறேன், பாருங்கள். நான் ரொம்பவே உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கீழேருந்து திரும்பி லூப் எடுத்து லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே ஒரு லாக் மாதிரி ஆயிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு எண் போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன். லாங் செயின் எடுத்து அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் லாங் செயின் எடுங்க. இப்போ பாருங்கள், லாங் செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இப்போ லெஃப்ட் சைடில் எடுத்து கொண்டு போய் அதிலேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இந்த இது பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறீங்களா, அது இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் கொண்டு போகணும். ரொம்ப லாங்காக கொண்டு போவீங்க. அதே இந்த வி மாதிரி நம்ம லாங் செயின் எடுக்கிறோம்ல, அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாகவே கொண்டு போகலாம். நான் இப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், மாற்றி பண்ணிடாதீங்க. ஒன்று போல் அந்த சைஸ் வரும். இதை வந்துட்டு எதுலலாம் போடலான்னா நம்ம நெக்லைன்லலாம் போடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே பீடு கொடுக்கலாம். பீடு கொடுத்து நம்ம பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து நான் சொல்லித்தரேன், பீடு கொடுக்குற மாதிரி எப்படி பீடு கொடுக்கணுன்ட்டு சொல்லித்தரேன். இந்த மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு. நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டிச்சு போட்டு முடிக்க போகிறேன். முடிக்கும் போது கீழே எப்போது மாதிரி லாக் பண்ணி எண்ணாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், லாக் பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணாட் போட்டுக்கிட்டேன். இப்போவும் இதே மாதிரி கீழே டபுள் லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பீடு எப்படிலாம் போடுறதுன்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி தான் கீழேருந்து லூப் எடுத்துக்கோங்க. ஒரு லாக் பண்ணி ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்துட்டிங்களா? இப்போ பீடு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒயிட் கலர் பீடு எடுத்துருக்கேன். ஒயிட் கலர் பீடு எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இதோட சின்ன பீடு கூட எடுக்கலாம். இப்போ அதே மாதிரி பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நான் ஒரு இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு லாக் பண்ண போகிறேன் அதை. ஏன்னா அப்போ தான் பீடு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் நம்ம லாக் பண்ணாமலே பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா பக்கத்தில் வந்துட்டு லாக் பண்ணால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். லாக் பண்ணியே நீங்கள் இந்த பீடு வச்சு நெக்லைனில் சுற்றி போட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் ஒயிட் கலர் பால் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை நீங்கள் இந்த த்ரெட்டில் போட்டு அதே மாதிரி பக்கத்தில் லூப் எடுத்து சின்னதாக பக்கத்தில் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லாங் செயின் எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இப்போ ஒயிட் பால் போட போகிறேன். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் போடுறதுனால கொஞ்சம் நீங்கள் தள்ளி கூட போட தான் செய்யலாம்.
நான் கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கி போட்டேன். நெருக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம இந்த பால் போட்டோன்னே அதுலேருந்து கொஞ்சம் லாக் எடுக்க கீழேருந்து லூப் எடுக்க வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியும். பொறுமையாக எடுங்க. அதே மாதிரி நூல் வந்துட்டு அப்படி ஒத்த நூல் வருது, அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மாதிரி அந்த நூல் வந்துட்டு பிரியுது. கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. நான் இப்போ வந்துட்டு கோல்டு கலர் பீட் எடுத்துட்டேன். கொஞ்சம் சின்னது, ஒயிட் பாலை விட கொஞ்சம் சின்னது. இப்போ வந்துட்டு அதை நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் சின்ன பாலை எடுத்தால் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்காக உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் பக்கத்தில் லாக் பண்ணி இன்னொரு லாக் பண்ணி அதனால் மேலே நீங்கள் த்ரெட்டை கொண்டு போயிருங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஒயிட் பாலில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தெரியும் டிஸ்டன்ஸு, ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொன்று நான் இதில் வந்துட்டு லாக் பண்ணாமல் நான் எடுப்பேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். கீழே லாக் பண்ணாமல் நான் மேலே பண்ணோம்ல போட்டோம்ல கிறிஸ் கிராஸ் ஸ்டிச்சு, அதே மாதிரி நாங்கள் போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுவுமே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் இதில் நடுவில் கூட நீங்கள் சைடு வெளியில் பீட் கொடுக்காம நடுவில் கூட பீட் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பீட் கொடுக்குறேன். இப்போ லாக் பண்ணாமல் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா, லாக் பண்ணாமல் அந்த த்ரெட்டை மட்டும் எடுத்து நான் மேலே கொண்டு போயிட்டேன். ஸ்ட்ராங்காக தான் நிற்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, நூல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் லாக் பண்ணுறேன். இப்போது நான் லாக் பண்ணி இன்னாட் போட போகிறேன். இந்த ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் பீட் கொடுக்கலாம். அந்த நடுவுலலாம் இருக்குல்ல, அந்த நடுவுலலாம் நீங்கள் பீட் கொடுத்தீங்கன்னா பார்க்கவே இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக்லைன்லாம் பீட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அவுட்லைன்லேயும் கொடுக்கலாம், உள்ளேயும் கொடுக்கலாம். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.